ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். போகிற போக்கில் வித் மீ தனுஷ். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னே வருவீங்களாடா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோட வீட்டில் தான் இருக்கோம். என்னோடய நேட்டிவ்க்கு வந்திருந்தேன். ஸோ ஒரு சின்ன ஒர்க்கு, அது என்னன்றதை லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒர்க்கில் ஒன்று போயிட்டுருக்கு, அதை அப்படியே உங்கள்கிட்ட போகிற போக்கில் சொல்லிவிட்டு அந்த ஒரு அட்ராசிட்டியை காட்டலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான். ஸோ இதுக்கு மேலே அந்த அட்ராசிட்டி வீடியோஸ் சின்ன சின்னதாக வரும். ஒரு பைத்தியம் ஒன்று பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா. ஆக்சுவலி ஒரு பைத்தியம் ஒன்று எங்க கூட இருக்கு. அப்புறம் வந்துட்டு நீ பேசுறது பரவாயில்லன்றேன் ப்ரோ. பரவாயில்ல வாங்க ப்ரோ. ஸோ இவரு என் கூட ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இவர் பேரு ரிஷி. ஆமா, தளபதி ஃபேன். அதெல்லாம் சொல்லுங்க. நெஞ்சில் குடி இருக்கும். அப்புறம் காலையில ஆல்ஸ் போடல, வாய்ப்பு ஆல்ஸ் போடலையா? ஓகே. ஸோ இவரு வாங்க, நீங்க வாங்கங்க. ஏங்க வரலன்னா நான் சொல்லிடுவேன். அவரையா வந்துட்டீங்கன்னா சொல்லிடுவேன். இவர் தான் வந்து நம்ம மெடிக்கல் பிரவீன். உட்காருங்க கீழே. ஆமா, ஏன்னா இவங்க அப்பா மெடிக்கல் வச்சிருக்காரு, பிரபாகரன், கேப்டன் பிரபாகரன் மெடிக்கல். இதெல்லாம் வந்து பதிவு பண்ணி அவனுக்கு. ஆமா, இவனை பத்தி சொன்னா இவங்க அப்பா பத்தி, அப்புறம் எங்க அப்பா பத்தி சொல்லல. இவங்க அப்பாவோட அவ்வளவுதான் போயிட்டாரா? இவங்க அப்பா கேளு, நீ பேர் சொல்லு. அவன் தான் சொன்னான், பிரபாகரன் நான் சொன்னா. ஏய், அவர் பேர் தெரியும் சொன்னா, அவங்க அப்பா பேர் தெரியாதுடா. வரான் காலையில வீட்டுக்கு போனான், இப்படி பண்றான். அப்பா பேர் தெரியாதுடா. எங்க அப்பா பேர் தெரியும் உனக்கு? ரவி. சொல்லு இப்ப சொல்லு. எங்க அம்மா பேர் தெரியுமா? என் தம்பி பேர் தெரியுமா? அம்மா பேர் மட்டும் தான் தெரியாது எனக்கு. யாருக்கு? உங்க அம்மா பேர். உங்க அம்மா பேர் தெரியும் சொல்லவா? சரியா போச்சு. என்ன சரியா போச்சு? உங்க அம்மா நீ தான் பதில் சொல்லணும். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி ஒரு ஒர்க்காக வந்தோம். இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் கேப்சர் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ரோ, ஹாய் ப்ரோ. இவர் ஆக்சுவலாக இன்னைக்கு தான் எனக்கு பழக்கமானார். நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. உங்கள் நேம் ப்ரோ? கண்ணன். பேர் ஆக்சுவலாக இப்போ தான் கேட்குறேன், சொன்னார், ஆக்சுவலாக மறந்துட்டேன். இவர் பேர் கண்ணன். சூப்பராக மிமிக்ரி பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 2 வாய்ஸ் கேட்கலாமா அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு? ப்ரோ வாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. அப்படியே ரேண்டமாக பேசுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க, தப்பே இல்லை. இங்கே நடக்கிற நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு தான் இந்த மாதிரி முகம் ஆல்ரெடி தெரியும்னு சொன்னீங்க. ஸோ இது பண்ணலாம் என்னெல்லாம் இப்போ தான் பார்த்தீங்கல்ல, எங்களை வச்சு ஏதோ சொல்லுங்கள். நல்லா பண்ணுறான். இல்லை, அவனுக்கு ஃபீட்பேக் கேட்கல, ரிவ்யூ கேட்கல, அவனை பற்றி ஏதோ சொல்லுங்கன்ற ஏதோ ஒரு வாய்ஸ் எடுத்து சொல்லுங்க. நானே சொல்றேன், நம்மளால ரெமோ வாய்ஸ் நல்லா பேசுவான். வரலன்னு வச்சுக்கோ, எல்லாமே சொல்லிடுவேன். இங்க பாரு, எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். இப்போ காதல் வயப்பட்டு விழுந்த ஒரு உண்மை எல்லாத்தையும் வெளிப்படையா காதல் வயப்பட்டு வெடிச்சதுன்னு சொல்லு. நான் சொல்லுவேன்ப்பா, எனக்கு தெரியாது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வாய்ஸ் பார்க்க போறீங்க. பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஒண்ணு வரும். என்ன வாய்ஸ்? ஆமா, அவர் ஒரு ஆக்டர் இல்லடா, பருத்தி வீரன்ல ஒரு கேரக்டர் தலையில போட்டுவாங்க. அவர் பேர் தெரியல, சாரி, அவர் பேர் தெரியல. பல்லாங்குழி. ஸோ இப்போ நமக்காக நம்ம ரிஷிபான் ரெமோ வாய்ஸ் பேச போறாரு. டாக்டர் ரெமோ வாய்ஸ். உட்காருங்க, வாங்க உட்காருங்க. இந்த டைலாக் எந்த டைலாக்? ரெமோ. அதான் நீங்க ட்ரைனிங் கொடுத்தியா தானே? ஒரு வாய்ஸ் பேச தெரியாது, என்ன போய் ட்ரைனிங் பண்றது? சொல்லு. பேசுங்க.
ஆல் சைடில் இருக்கீங்களா? 2 நாள் ஆச்சா? பேசலாம். இன்னும் பேச மாட்டேன்றா. பேசுறா. உங்க ஆளை பத்தி எடுத்துருந்தா தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு. சரி தம்பி சொல்லுங்கப்பா. ரெண்டு வார்த்தை தான் பேசுவாரு, கேளுங்க. கேக்குதா? எல்லாம் கட்டாயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை கை போஸ்ட் போட்டு விட்டுருவேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுங்க. பேசுடா. டைலாக் மறந்து போச்சு அந்த படத்துல. இந்த டைலாக் தான் பேசணும்னு இல்லை. அந்த மாதிரி மேஜிக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க வந்து 10 நிமிஷம் ஆகும் இந்த dialogue. ஐயோ அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி இருக்கும். ஆமா அதேதான் பொனந்தின்னி அந்த ஆக்டர் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பொனந்தின்னி. ஆமா அந்த ஆக்டர் பேர் பொனந்தின்னி. பல்லாங்குழி அப்படின்னு சமைஞ்சிருந்தியா? அதுதான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லி கான்ட்ரவர்சி சிக்க போறாங்க. இல்ல அவர் பேர் தான் அதான். இல்ல ஆக்சுவலி அதான் எனக்கு அந்த மாதிரி தான் சொல்றேன். வாய்ஸ் வரும். ஆரம்பிச்ச 2வது 3வது நாளே சேனல் மூட போறாங்க. இப்பெல்லாம் பேசுறாங்கன்னா ஒருத்தர் எடுத்து வீடியோ போட போறாரு. இந்த வீடியோவில் அவர் ஃபேமஸ் ஆக போறாரு. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அப்படியே ரூட் மாற்றி போயிடலாம். இங்க என்ன போட்டுருக்கு? இங்க என்ன போட்டுருக்கு? மெயின் பேர் என்ன போட்டு கீழ என்ன படத்துல அவர் அந்த அப்படிதானே சொல்லி ஓகே கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. கீழ என்ன போட்டுருக்கு? ஓகே முடிஞ்சிச்சா? நான் சொன்னது ஆக்சுவலி கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மக்களே, நான் சொன்னதும் கரெக்ட் தானே? அப்புறம் என்ன? சரி ஓகே நீ பேசு. என்ன சொல்லுங்க. ரெமோ வாய்ஸ் தெரியாது, ஒரு வாய்ஸ் போதாதா? ப்ரோ நீ வா ப்ரோ, தான் ப்ரோ. வா ப்ரோ. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ஸ் உங்க பேரண்ட தான் வெளியே காட்ட போறோம். வாங்க. ஒரு வாய்ஸ் பேசுங்க. நம்ம வாய்ஸ் பேச. என் வாய்ஸ் பேசுறது பெரிய விஷயம் நானு. அததான் ஏதோ ஒரு வாய்ஸ் பேசுங்க bro. நீ பேசு. நீ பேசுங்க. ஏய் உட்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு இரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசுறேன் நீ? பேசு. சும்மாடா. சும்மா தான் அதே பேசு. சும்மா பேசுங்க bro. பேசு. இப்ப தெரியும். யாரும் இல்ல, நம்ம 4 பேர் 5 பேர் தான் இருக்கோம். நீ பேச தெரியுமா? ஏய் சிங்கம் புலி சார் வாய்ஸ் பேச சொன்னாங்க. அதுதான் பேச சொல்லிட்டு இருக்கேன். வரும். எடுக்குமா வணக்கம் போற போக்குல அந்த மாதிரி அதையும் சிங்கப்புலி வாய்ஸ்ல சொல்றா. சிங்கப்புலி சார் வாய்ஸ்ல சொல்றா. ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி ஆக்ஷன் கேமரா ரோலிங். நான் படத்தோட எல்லாத்தையும் பேசுறேன். இந்த மாடுலேஷன் எல்லாம் அவர்களாம் பேசுறேன். பாயாசங்கடா. பாயாசங்கடா. Quand je vous aimais,